தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜக பெண் எம்எல்ஏக்கு சீட் இல்லை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி பெண் எம்எல்ஏக்கு சீட் இல்லை. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் கோவையில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசனை எதிர்த்து போட்டியிட்டவர் வானதி சீனிவாசன். இவர் 1500 வாக்குகள் வித்தியாசத்தில் கமலஹாசனை தோற்கடித்தார். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவராக உள்ளார். தற்பொழுது மீண்டும் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வானதி சீனிவாசனுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாத சில பாஜக தலைவர்கள் நயினார் நாகேந்திரனிடமும் தேசிய தலைமையிடமும் போட்டுக் கொடுத்துள்ளனர். இந்த முறை வானதி சீனிவாசனுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது என்று அவர்கள் கூறியுள்ளனர். மேலும் அந்த கோவை தொகுதியை அதிமுகவுக்கு வழங்க பாஜக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆக வானதி சீனிவாசனுக்கு இந்த முறை தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது. இது வானதி சீனிவாசனுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. கடந்த முறை கமலஹாசனை தோற்கடித்தவர் ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர். அவருடைய வளர்ச்சி பொறுக்காமல் பாஜகவில் உள்குத்து அரசியல் காரணமாக வானதி சீனிவாசன் பழிவாங்கப்படுகிறார். தற்பொழுது வானதி சீனிவாசனுக்கு வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது. அந்த தொகுதி அதிமுகவுக்கு தாரை வார்க்கப்படும் என்று கூறப்படுகிறது.